நல்ல பிள்ளை நல்ல பிள்ளைன்னு சொல்றாங்களே, அது எதை வச்சு நல்ல பிள்ளைன்னு சொல்றாங்க? எதெல்லாம் பண்ணா நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க? இதெல்லாம் வச்சா நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்கன்னா, ஆ. ஆயப்பா பேச்ச கேட்குறவன நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ம். ஊருக்குள்ள ஏதாவது ஒரு தொண்டுகள் செய்யறது, ம். தொண்டுகள் கூட நீ செய்ய வேணாம். நீ கெட்டது செய்யாமல் இருந்தாலே அவன் நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பின்காலத்தில் நல்ல பிள்ளையா வளர்றதுன்னா, இந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறாங்க பாரு. இப்போல்லாம் சின்ன பசங்க வண்டி ஓட்டுறாங்க, பார்த்துருக்கியா? எப்படி வண்டி ஓட்டுறாங்க? சோர்பர் கிரமுறை 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 கிரமுறான்னு ஓடிட்டு போகிறாங்க. அப்படிலாம் ஓட்டக்கூடாது. மனுஷன் உயிருக்கு ஆபத்து. ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை தான் இருக்கும், தெரியுதா? அவன் கிரமுறான்னு ஓடிக்கொண்டு போய் அவன் யார் மேலேயும் குத்துனாலும் இவன் யார் மேலேயும் இடித்து சேதம் பண்ண யாருக்கு ஆகும்? அவனை என்ன சொல்லுவாங்க? அவன் ஒரு கெட்ட வயப்பா, அவன் ரோட்டில் வந்தானா இப்படி தான் வண்டி ஓட்டுவான், நீ பார்த்து போடா அப்படின்னு சொல்லுவாங்க. இவனை பார்த்து இன்னொரு பைய போடுவான், பழவானா பழக மாட்டான். ஆமாம், இதைத்தான் எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாடலாக பாடியிருக்கார், பார்த்துருக்கீங்களா? நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி. அவன் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பின்னு தான் சொல்லியிருக்காரு அவர். இந்த மாதிரி கெட்ட கெட்ட பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பின்னு அவர் பாடியிருக்காரா? பாடலை. நல்ல நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். ஒரு வீட்டுக்கு 3 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்க, ஒரு பசங்க. அட 4 பேரே இருக்கிறாங்க, 2 பேரே இருக்கிறாங்க, இல்லை ஒருத்தரே இருந்தாலும் ஒருத்தனாக இருக்கிறவனா அவன் எவ்வளவு நல்ல பிள்ளைகளை கடைப்பிடிக்கணும், அவங்க ஆய் எப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும். நம்ம தேசம்னா இப்படித்தான் ஒரு நல்ல ஒழுக்கமாக தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்ம நாட்டுக்கு நல்லது, நம்ம உடலுக்கு நல்லது, நம்ம உடம்புக்கு நல்லது, நம்ம வீட்டுக்கு நல்லது. இவனை பார்த்து இன்னும் 4 பேர் திருந்தணும், எவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கான் பாருப்பான் அப்படின்னு தெருவில் வரேன்னு சொல்லணும். இவனா ஐயோ இவன் ரோட்டில் போகும்போது குறிக்க போவாதரா, ஆறு மேலே விட்டுருவான்டா வண்டியா, இவன் கூட சேராதரா, இவன் குடிச்சு வீணாக போயிடுவான் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுதான் அந்த இது. நீ ஒரு நல்ல பிள்ளைகளை வளர்றதுக்கு தம்பி என்ன, கெட்ட கெட்ட விஷயங்களை சொல்லித்தரக்கூடாது. எப்படி கெட்ட கெட்ட விஷயங்கள்னா, நாட்டுக்கு கெட்டது பண்ணணும் நூசைய அந்த பாடல்களுக்கு சொல்லித்தரக்கூடாது. நல்லது பண்ணணும் பாரு, அவன் விஷயங்களை தான் சொல்லித்தரணும். ஒரு காமராஜர், ஒரு கக்கன், ஒரு எம்ஜிஆர், இப்படி ஆளுங்களோட காந்தி, இப்படி ஆளுகளை தான் இவர் வரலாற்றில் இப்படி நம்ம நாட்டுக்காக சுதந்திரத்தை இப்படி வாங்கி கொடுத்தாரு. இவர் காமராஜர் இந்த நாட்டை வலிமைப்படுத்துறதுக்காண்டி அவர் வீட்டை கூட மக்களோட மக்களாக தான் நீ இருந்து வாழணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தவர். இவர் கக்கைங்கிறவரெல்லாம் என்ன பண்ணார், ஒரு அமைச்சராக இருந்து மிச்சம் 14 ரூபா மிச்சமாக இருக்குதுப்பா, அந்த பணம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போனவர் தான். சாதாரண மனுஷனாக வாழ்ந்தவங்களோட கதையை, மக்களுக்காக வாழ்ந்தவங்களோட கதையை அவளுக்கு சொன்னால் இந்த பயலுக்கு இன்னைக்கு இல்லாட்டி இன்னொரு 10 நாளுக்கு இருந்தால் புரிஞ்சுக்குவாங்க. ஓ, ஒரு சில இடத்துல ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா கூட, ஆஹா தப்பு பண்ணிட்டோமே, நம்ம அப்பா அம்மா சொல்லியிருக்காங்களே, நம்ம அவரை போல இருக்கணும் அப்படின்னு. இந்த அப்துல் கலாம் பிறந்த அன்னைக்கு போய், பிறந்த நாள் விழா அன்னைக்கு போய் நம்ம ஒரு அப்துல் கலாம் மாதிரி மாறணும்ப்பா அப்படின்னு நினச்சிக்கிறதும், திருவள்ளுவர் பிறந்த நாள் அன்னைக்கு போய் எப்படி ஒரு திருவள்ளுவர் மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கிறதும், அந்த ஒரு நாள் நினைக்கிறது மட்டுமே வாழ்க்கையே இல்லை, ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். எப்படி? அப்புறம் அந்த கெட்ட செய்தி சொல்கிற இவங்களுக்கு தான் முழுசாக கற்றுக்குறாங்க. இவன் இப்படி ஆளு அப்படின்னா நம்ம அவனை மாதிரி தான் இருக்கணும், நம்ம இவனை மாதிரி தான் இருக்கணும், அவன் அப்படி இருக்கான் நம்ம அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது. இதுதான் நல்ல நல்ல பிள்ளைகளாக ஒரு நல்ல நல்ல செய்திகளை சொல்லணும், நல்ல ஒரு விஷயங்களை கற்றுக்கணும் பிள்ளைகளுக்கு. சில வரலாற்றுலேயோ இதில் இருக்கிற ஆளுகளோட இதை சொல்லணும் நம்ம. இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மரை எடுத்துக்க, அவர் மட்டுமே வெள்ளைக்காரனுக்கு வரி கட்டாமல் இருந்தார், பொதுமக்களையும் வரி கட்டக்கூடாதுன்னு தான் சொன்னார். அப்போ அவர் ஒரு நல்ல மனுஷன் தான் இல்லையா? நல்ல மனுஷன் தானே. இப்படி வரலாறுகளை அவங்களுக்கு சொல்லணும். நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்காக வேண்டி அவர் என்ன வேலை செஞ்சார்? வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடினார். அவர் செத்துருக்கலாம், அந்த வெள்ளைக்காரனாலேயே அவரும் செத்துருக்கலாம், ஆனால் ஒரு போராட்டம் பண்ணி தானே செத்தார். புரியுதுங்களா? அவரெல்லாம் ஒரு நல்ல பிள்ளை. இன்றைக்கி வரலாற்றில் சொல்லுதா நல்ல பிள்ளையா வாழ்கிறாங்கன்னு? சில பேர் நல்ல மனுஷங்கிறது மக்கள் மனசுலேயே பதிவாயிரும். தெரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? மண்டைய ஆட்டினா எப்படி சொல்லணும்? ஆமாங்க அப்படின்னா சொல்லணும். இல்லைன்னா நான் என்னமோ கிறுக்குத்தனமாக சொல்லியிருக்க மாதிரி உனக்கு தெரியும். ஏன்னா ஒரு என்னத்தை சொன்னேன்னு எனக்கே தெரியல. இப்போ நல்ல விஷயங்கள் என்பதை மக்கள் மனசில் பதிவாகவே ஆயிரும். நீ கெட்டவன்னு சொன்னா கூட மக்களை அவனை நம்பாது, கூட கிறுக்கு போல
இவட போய் கெட்ட வைங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நாட்டில் நல்லவனு இருந்தாலும் அவனையும் 4 பேர் கெட்டதுதான் சொல்லுவான். ஆனால் மக்கள் மனசுல பதிவாயிருக்கும். ஆனால் இந்த கெட்டவனையே ஒருத்தர் நல்லவேன்னு புராணத்தில் எழுதுவான் பாரு, பார்த்துருக்கியா? நானும் நல்லவன் தான் அப்படின்னு இந்த புராணத்தில் எழுத வைப்பான். அது ஒரு தப்பான ஒரு விஷயம், தெரியுதுங்களா? மக்கள் மனசுல என்னைக்கும் நிலைச்சு நிற்கிறவங்க என்ன நல்ல மனுஷங்க தான். காமராஜர் ஒரு நல்ல மனுஷன் தான் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இன்னைக்கு எப்படியாப்பட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க காமராஜர். ஆனால் காமராஜரை பற்றி தெரியாமல் கூட இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் 3 கோடி பேர் கூட இருப்பான். அதெல்லாம் அவனு சொல்ல முடியாது. 3 கோடி பேர் இருப்பாங்க. காமராஜன் அது யாரு அப்படிமா? இன்னும் எம்ஜிஆரே தெரியாதவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியுங்களா எம்ஜிஆரை பற்றி? தெரியும். இந்த படத்தில் பார்த்துருக்குறேன், சினிமாவில் பார்த்துருக்கேன். நான்லாம் 9 வயசாக இருக்கும்போது செத்து போயிட்டார் அவர். ஆமாம், அவரோட வரலாறுலாம் அதுக்கு பின்னால் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எம்ஜிஆருங்கிறவர் என்ன, அவர் எப்படி இருந்தார், என்னம்மா வந்தார், எப்படி அரசியலில் வந்தார், எப்படி அரசியல் மக்களுக்காக வாழ்ந்தார், என்ன மக்களோடு ஒன்றி எப்படி இணைந்தார் அப்படிங்கிறத பூராமே நான் அதுக்கு பின்னால் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நீ நம்மளால் ஒரு காமராஜர் மாதிரிலாம் வாழ முடியாட்டியும் கூட நல்லவனாக வாழணும். பொதுவாக ஒருத்தன் குறை சொல்லக்கூடாது, அந்தளவுக்கு வாழலாம். இதில் மிச்ச வீடியோவை நாளைக்கு பார்க்கலாம்.